இது பார்க்க பவுலில் சிக்கன் சில்லி மாதிரியே இருக்குங்க. ஆனால் வந்து சிக்கன் சில்லி கிடையாதுங்க. இது வந்து வெஜ் சிக்கன் சில்லிங்க. வெஜ் சிக்கன் சில்லி அப்படின்னா இது ஒரு வெஜிடபிளில் பண்ணுற ஒரு சில்லிங்க. அது என்ன வெஜிடபிள்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கேங்க. இந்த வாழைக்காவை மேலே தோலெல்லாம் சீவி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மேலே. அதுக்கப்புறம் இதை வந்துட்டு கட் பண்ணி சின்ன சின்ன ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இட்லி பானையில் தண்ணியை ஊற்றி இட்லி தட்டு மேலே வச்சு இட்லி வேக வைக்கிற மாதிரி தாங்க இதை வந்து நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கூட வேணாங்க, ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து இந்த வாழைக்காய் வந்து நல்லா பூவாட்டம் நல்லா வெந்துருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பெப்பரு, கரம் மசாலா, சிக்கன் மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு, கடல மாவு இதெல்லாமே போட்டு லைட்டாக எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி இதை ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடயே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. வாழைக்காய் நல்லா வெந்துருச்சுங்க. கத்தியில் குத்தி பார்த்தீங்கன்னா தெரியுங்க, நல்லா உள்ளே போகும் கத்தி. இப்போ இதை வந்து அந்த மாவோடு சேர்த்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க வாழைக்காவை. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து மேரினேட் பண்ணிட்ட அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு க்யூப்ஸாக வந்து எடுத்து போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி போடும் போது எண்ணெய் வந்து மேலே டக்குன்னு வந்து குதிக்குங்க நம்ம மேலே. அதை நம்ம பார்த்து தான் போடணும். எனக்கு 2 டைம்ஸ் அந்த மாதிரி எண்ணெய் மேலே பட்டுருச்சுங்க. லைட்டாக பார்த்து சேஃபாக தாங்க போடணும். இந்த மாதிரி நல்லா வந்து ஃப்ரை ஆனது 2 பக்கமும். இப்போ இதை எடுத்துக்கலாங்க. இதை வந்து இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்தா சூப்பர், அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. தண்ணியில் வேக வைக்கிறத விட வந்து ஒரு சிலர் வந்து தண்ணியில் வேக வைப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்து அதில் வந்து வாயு பிடிக்கும் அப்படின்றதுனால நான் தண்ணியில் வேக வைக்கல, இட்லி பானையில் வச்சு தாங்க வேக வச்சேன். அதுவும் இந்த மாதிரி எனக்கு பண்ணவே தெரியாது. எனக்கு பக்கத்து வீட்டோட டீச்சரோட அக்கா இருக்காங்க, அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க தான் எனக்கு வாழைக்காவே கொடுத்தாங்க. ட்ரை பண்ணி பாருமா இப்படி இருக்கும், பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்னோட பசங்களும் நல்லா சாப்பிட்டாங்க. இதை நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க.